ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்க போறப்போ தன்னோட காவலுக்காக குளிக்க வச்சிருந்த மஞ்சளால ஒரு அழகான குழந்தைய உருவாக்கினாங்க. அந்த பையன்தான் நம்ம விநாயகர். பார்வதி தேவி நான் குளிக்கிற வரைக்கும் யாரையும் உள்ள விடாம பாத்துக்கோன்னு கட்டளையும் விட்டாங்க. விநாயகர் அந்த கட்டளைய கடுமையா காத்தார். அதே நேரத்துல சிவபெருமான் அங்கு வந்தார். உள்ள போறதுக்காக புறப்பட்டாரு. ஆனா விநாயகர் அவரை உள்ள அனுமதிக்கல. அப்ப ரொம்பவும் கோபமடைஞ்ச சிவபெருமான் தந்திரி சூலத்தாலே விநாயகரோட தலைய வெட்டிட்டாரு. பார்வதி தேவி வெளியே வந்ததும் இது நான் உருவாக்கிய குழந்தை என்று ரொம்பவே அழுதாங்க. கோபத்துல சிவபெருமானுக்கே சாபம் தர தயாரானாங்க. பார்வதி தேவிய சாந்தப்படுத்த தேவர்களை அழைத்த சிவபெருமான் வடக்கு திசையை நோக்கி எந்த உயிரினம் தூங்கி கொண்டிருக்கிறதோ அதன் தலையை கொண்டு வா என்று கட்டளையிட்டார். தேவர்கள் தேடி சென்று பார்த்தபோது வடக்கு திசையில் ஒரு கம்பீரமான யானை தூங்கிக் கொண்டிருந்தது. தேவர்கள் அதன் தலையை கொண்டு வந்தனர். சிவபெருமான் அந்த யானையின் தலையை விநாயகருக்கு பொருத்தி இனிமேல் இந்த உலகில் யார் எந்த நல்ல காரியங்களை தொடங்கினாலும் அவர்கள் முதல் கடவுளாக விநாயகரை வழிபடணும் என்று அந்த நொடியிலேயே ஒரு கட்டளையும் இட்டார். அதனாலதான் இப்பவும் நாம விநாயகரை முதல் கடவுளா வணங்குறோம்.